Dear students, greetings. இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது சியில் என்னென்ன லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா முதல் அது தெரிஞ்சுக்கோங்க. சியில் வந்து ஒயிலுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், டூ ஒயிலுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபாருங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், பிரேக், கண்டினியூ. ஸோ இதெல்லாம் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இதில் ஒயில், டூ ஒயில், ஃபார் இதுக்கு வந்து சின்டாக்ஸ் இருக்குது. இந்த பிரேக்கும் கண்டினியூ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரே ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் 2 லைனும் இருக்கலாம், 5 லைனும் இருக்கலாம், 10 லைனும் இருக்கலாம், 100 லைனும் இருக்கலாம், எவ்வளோ லைன்னாலும் இருக்கலாம். ஸோ மினிமம் ஒரு ஸ்டேட்மெண்ட், மேக்ஸிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கலாம். அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் அல்லது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எப்படினாலும் இருக்கலாம். ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். ஒரு சில ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸிக்யூஷன் போதும், நிப்பாட்டிடலாம்னு சொல்லுவோம். ஸோ லூப்பிங்னா என்ன அப்படின்னா, ரிப்பீட்டடாக ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்னா, வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும், செட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கும். இனிஷியலைஸ் பண்ணுறதுனா ஸ்டார்டிங் வேல்யூ ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்புறம் செக் பண்ணுறோம். நம்ம எந்த கண்டிஷன் செக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் நம்மளுடைய ப்ராப்ளத்தை பொறுத்து அது ட்ரூவாக இருந்தால் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லலாம், இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ அந்த கண்டிஷன் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ரிசல்ட்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இனிஷியலைஸ் பண்ணோம்ல, அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலாம் அல்லது டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம், அந்த ட்ரூ ஃபால்ஸுங்கிற மாதிரி. ஸோ இந்த வேல்யூ எய்தர் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலாம் அல்லது டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம். சரியா? ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ வந்து நான் வந்து ஒரு சில நம்பருக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, ஆவரேஜை கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு யூசர்கிட்ட கேட்குறேன், அவர் வந்து 3 நம்பருக்கு ஆவரேஜ் பார்த்தா போதும்னு சொல்கிறார். இன்னொரு யூசர்கிட்ட கேட்குறேன், அவர் வந்து 5 நம்பருக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இன்னொரு நம்ம யூசர்கிட்ட கேட்குறேன், அவர் 7 நம்பருக்கு கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறார். இப்போ யூசரை பொறுத்து மாறலாம். ஒருத்தர் வந்து 100 நம்பருக்கு நான் ஆவரேஜ் பார்க்கணும்னு சொல்லுவார். ஒருத்தர் வந்து 200 நம்பருக்கு, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு 3, 5, 7 சிம்பிளிசிட்டிக்காக சொல்லியிருக்கிறேன். அது 100ஆகவும் இருக்கலாம், 300ஆகவும் இருக்கலாம், 700ஆகவும் இருக்கலாம், ஏன் 1,00,000 கூட இருக்கலாம். ஸோ ஒரு செட் ஆஃப் நம்பர், அதுக்கு ஆவரேஜ் பார்க்கணும். அப்போ எவ்வளவு நம்பர், அப்போ இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் நமக்கு தெரியணும், எத்தனை நம்பருக்கு ஆவரேஜ் பார்க்க போகிறோம், அந்த எத்தனை நம்பருங்கிறத என்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ உனக்கு கொஸ்டினில் என்ன இருக்கும் அப்படின்னா, ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஃபார் என் கிவன் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ என் கிவன் நம்பர்ஸ்னால் நீ பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் போட்டு யூசர்கிட்ட என் வேல்யூவை கெட் பண்ணிக்கணும். சரியா? அந்த எண் வந்து யூசர் 3ன்னு சொல்லலாம், 300ன்னு சொல்லலாம், 700ன்னு சொல்லலாம், 7000ன்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லட்டும். அதை கொண்டு வந்து எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த எண் வந்து 3ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என் வேல்யூ கெட் பண்ணிட்டோம். ரைட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 3னே வச்சுக்குவோம், சிம்பிளாக ஆரம்பிப்போம். 3 நம்பருக்கு ஆவரேஜ் பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போ அந்த 3 நம்பருக்கும் வேல்யூ கேட்கணும். மொதல் 3 நம்பர்னு சொல்லிட்டேன், அந்த 3 நம்பருக்கும் வேல்யூ கேட்கணும். அந்த வேல்யூ கேட்குறத நான் எக்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறவங்க அந்த அதாவது நான் லாஜிக்கலாக பேசுகிறத விட்டுட்டு 3 நம்பர்னு சொன்னேன்ல, அந்த 3 நம்பருக்கு வேல்யூ கேட்குறோம். சரியா? ஸோ மொதல் நம்பருக்கு அவர் வந்து 12ன்னு கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். மொதல் நம்பருக்கு வேல்யூ 12, அடுத்த நம்பருக்கு வேல்யூ 8,
அடுத்த நம்பருக்கு வேல்யூ 10 அப்படின்னு 3 நம்பருக்கு வேல்யூ சொல்றாரு. அப்போ அந்த 3 நம்பரையும் கெட் பண்ணணும். 3 நம்பரையும் நான் என்ன பண்ணணும், கெட் பண்ணணும். சரி, இப்போ 3 நம்பரையும் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஆவரேஜ் பார்க்குறதுனா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுக்கு டோட்டல் பார்க்கணும். அப்போ டோட்டல்னு ஒரு வேரியபிள் அல்லது சம்னு வேரியபிள். என்ன, இப்போ ஜெராக்ஸ் நோட்ஸில் சம்னு தான் இருக்கும், அதில் நானும் சம்னே சொல்லிடுறேன். இப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டி நான் சம்முங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 3 நம்பரையும் கூட்டி சம்முங்கிற வேரியபிள் டோட்டல் வேல்யூவை சம்மில் ஸ்டோர் பண்ணுறேன். சரியா? சரி, ஆவரேஜ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை n. ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை n. ஸோ 3 நம்பரையும் கூட்டி அதை சம்மில் வச்சுக்கிறேன். அந்த சம்மை எத்தனை நம்பர் வாங்கியிருக்கிறேன்னா அத்தனை நாளை டிவைட் பண்ணுறேன். இது ஆவரேஜ். இதை நான் பிரிண்ட் பண்ணணும். சரி, இது சிம்பிள். இது சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சொல்கிறது, சிஸ்டம் வந்து முதல் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் 3 நம்பரையும் கூட்டணும். நம்ம மைண்டு என்ன பண்ணும், 12ஐயும் 8ஐயும் கூட்டும், 20ன்னு கிடைக்கும். 20ஐயும் 10ஐயும் கூட்டும், 30ன்னு கிடைக்கும். நம்ம மைண்டு ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கிடுச்சு. ஆனால் சிஸ்டமில் ஆட் பண்ணுறப்ப இந்த முதல் 2 நம்பரை நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு நம்பராக தான் எடுத்துக்கணும். கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. நம்ம மைண்டு ஆட் பண்ணுறப்ப 12ஐயும் 8ஐயும் டைரெக்டாக ஆட் பண்ணிடும். ஆனால் சிஸ்டமில் ஆட் பண்ணுறப்ப இந்த 2 நம்பரை முதல் எடுக்க முடியாது. ஒவ்வொரு நம்பராக தான் எடுக்கும். ஆனால் ஆட் பண்ணுறதுக்கு 2 நம்பர் வேணும். 2 நம்பர் இருந்தால் தானே அடிஷன். ஆட் பண்ணுறதுக்கு 2 நம்பர் வேணும். ஸோ ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராமிங்கில் எப்பெல்லாம் அடிஷன் கண்டிஷன் வருதோ, அடிஷனுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி வருதோ, அப்பெல்லாம் இந்த சம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம்ல, அதை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ இதை எப்படி ஆட் பண்ணிக்கலாம், இப்படி ஆட் பண்ணிக்கலாமா? நான் ஆட் பண்ணுறதை சம்மில் வைக்கணும். அதான நம்ம கண்டிஷன். இந்த வேல்யூவை ஆட் பண்ணி நான் சம்மில் வைக்கணும். சம்மை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி எழுதுறேன், சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 12. இப்போ சம்மில் 0 இருக்கா, 0 ப்ளஸ் 12 12 மாறிடுமா? இது எங்கே போய் இப்போ உட்காரும், சம்மில் வந்து உட்காந்துரும். இப்போ சம்மில் 0 போய் என்னென்னு மாறிடும், 12ன்னு மாறிடும். அடுத்த ரவுண்டு இதே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், 12 ஈக்குவல் டு 12 ப்ளஸ் 8. இப்போ 12 போய் என்னவா மாறிடும், சம்மில் 20ன்னு மாறிடும். இப்போ 20 ஈக்குவல் டு இதே ஸ்டேட்மெண்ட் தான் நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 20 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 10. இப்போ சம் என்னவா மாறிடும், 30 மாறிடுமா? 3 நம்பரை ஆட் பண்ணிட்டோமா? ஸோ எப்போவுமே சி ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப அடிஷன் பண்ணுறோம்னா இந்த சம் வேரியபிளை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ. இப்போ எனக்கு டோட்டல் 13 வந்துருச்சு. இதை 3 தடவை எக்ஸிக்யூட் பண்ணேன். 3 தடவை இதே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் இதை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ டோட்டல் வந்து ஆவரேஜ் எப்படி பார்க்குறோம், ஆவரேஜ் ஈக்குவல் டு சம்மில் என்ன இருக்குது, 30ன்னு இருக்கு. எத்தனை நம்பரு, 3 நம்பர். இப்போ 30/3 10 ஆவரேஜ்னு கிடைச்சிரும். இதை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இதான் லாஜிக். சரியா? ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடிஷன் பண்ணுறப்ப சம் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேல்யூவாக கெட் பண்ணுறேன். சரி, ஸோ இப்போ இந்த அடிஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் லூப், ஒயில் லூப், இந்த அடிஷனை ஒயில் லூப் வச்சும் பார்க்க போகிறோம், டூ ஒயில் லூப் வச்சும் பார்க்க போகிறோம், அப்புறம் ஃபார் லூப் வச்சும் பார்க்க போகிறோம். இந்த 3 லூப்பும் வச்சு
இந்த ஆவரேஜ் நம்பர் எப்படி பார்க்கறதுன்னு எழுத போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th யூனிட்ல இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் உனக்கு ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. 5th யூனிட் ஃபுல்லாக ப்ரோக்ராம் தான், 9 ப்ரோக்ராம் தான் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் இந்த ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ உனக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த 9 ப்ரோக்ராமில் இருந்து தான் கேட்க முடியும். அதனால் இந்த ப்ரோக்ராமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த 2nd யூனிட், 3rd யூனிட், 4th யூனிட் இந்த 3 யூனிட்டும் நடத்துகிறப்ப சைட் பை சைடாக எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப இந்த 5th யூனிட்டில் என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அந்த ப்ரோக்ராமை நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன். சரியா? அதே மாதிரி நோட்ஸில் வந்து இந்த ஒயில், டூ ஒயில், ஃபாருக்கு வேறு ப்ரோக்ராம்ஸ் நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்குறேன்ல, அதில் வேறு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நடத்துகிற இந்த கிளாஸில் இந்த 3க்கும் இந்த ஆவரேஜே ப்ரோக்ராமாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக வச்சு நோட்ஸை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் எழுதுனா எக்ஸாமில் ஈஸியாக இருக்குமோ அதை எழுதிக்கோங்க. இதை எழுதுனீங்கன்னா 5th யூனிட்டுக்கும் படித்த மாதிரி ஆயிரும். சரியா? ஸோ கொடுத்த நோட்ஸில் ஒயில், டூ ஒயில், ஃபாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம் வேறு ப்ரோக்ராம் இருக்கும். நோட்ஸ் மற்றதெல்லாம் சேம் தான். இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுற நோட்ஸில் ஒயில், டூ ஒயில், ஃபார் 3க்கும் இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் ப்ரோக்ராமாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக கொடுத்துருக்குறேன். அதனால் இதையும் இது மொத்தம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, அது மொத்தம் தான் கொடுப்பேன், அதை மொத்தம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.